வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு செல்லமே, அம்மா உன்னுடைய முருகன் தான் வந்துள்ளேன். உன்னுடைய அழுகுரலை கேட்டு வந்துள்ளேன். அழுதுகிட்டே இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் எதற்காக இத்தனை அழுகு? எதற்கு இத்தனை குழப்பம்? வாழ்க்கை மாறாது என்று முடிவெடுத்து விட்டாயா? வாழ்க்கை மாறும். மாறுவதற்கான நேரம் காலம் அனைத்தும் கைகூடி விட்டது. பொறுத்திருந்து உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக இருக்கப் போகிறாய். நீ பொறுத்ததற்கான பலன், நீ இத்தனை நாள் பொறுத்திருந்தாய் அல்லவா, அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது. அவசரமாக நிறைய விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்வதற்கு இருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எந்த நிலைமையிலும் எவ்வளவுதான் பதட்டமாக இருந்தாலும் சரி, அவசரம் மட்டும் படாதே. அவசரப்பட்டால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. மனதை அமைதிப்படுத்துங்கள். ஒரே ஒரு விஷயம்தான். என்ன தெரியுமா? இந்த அமைதி இல்லாமல் ஆனதற்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனது தானே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் அல்ல. குழம்புவதோ மனதில் பாரத்தை வைத்து கொள்வதோ வேண்டாம். அமைதியோடும் மனதில் எனக்கு எல்லாமே கிடைக்கும், என்னுடைய முருகன் எல்லாமே தருவார் என்ற நம்பிக்கையில் இரு. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தால் வெற்றிகள் உங்களுக்கு பல மடங்காக இருக்கும். யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்ய வருகிறார்கள் என்றால் உடனடியாக அவர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கு. அதுவே உனக்கு சிலர் நல்லது செய்ய வருகிறார்கள் என்றால் தயவு செய்து அனைவரையும் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கொள். புரிந்ததா? தவறு செய்வது போல வருபவர்களை வாழ்க்கையில் முதலில் அடியோடு ஒதுக்கு. அதுவே நல்லது செய்ய வருபவர்களை தாராளமாக சேர்த்துக்கொள். வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் இந்த முருகனாகிய நான் இருக்கிறேன். நானும் உன்னை தினமும் பார்க்கிறேன். கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் சரிதான். ஒரே ஞாபகம், நீ தூங்கும் பொழுதும் சரி, உனக்கு கனவில் கூட அதுதானே வருகிறது. நீ இப்பொழுது எது நடக்கும் எது நடக்காது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அதுதான். நான் ஆசைப்படுறேன் கிடைக்குமா? நான் ஆசைப்படுறேன் நல்லது நடக்குமா? நான் ஆசைப்படுறேன் எனக்கானது என் கையில் வந்து சேருமாங்கிறது. நீ ஆசைப்பட்டு எதை நான் தரலை? சில விஷயத்த காலதாமதம் ஆக்குனாலும் உனக்கு எல்லா விஷயத்தையும் தந்திருக்கேன். எல்லாமே என் பிள்ளைக்கு தருது தானே. நான் வச்சு என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு பொழுதும் இன்பம் தானே. நான் துன்பத்தை கொடுத்து என்ன செய்ய போகிறேன்? கர்ம வினைங்கிறது அனுபவிக்கிற ஒரு விஷயம். அது யார் தடுத்தாலும் எப்படி இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான், புரிஞ்சுதா? ஆனால் இப்போ உன் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சந்தோஷமும் திடீர்னு ஒரு அற்புதமான வாழ்க்கையும் கிடைக்க போகுது. இந்த வாய்ப்பை எந்த நிமிஷமும் விட்டுடாத. வாய்ப்புங்கிறது சாதாரணமாக கிடைக்கிறது கிடையாது. வாய்ப்புங்கிறது ஒவ்வொரு நாள் எப்பொழுதோ கிடைக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் உனக்கு தரும் வாய்ப்பை எந்த ஒரு நாளும் விட்டுடாமல் பிடிச்சி வச்சுக்கோ. அதிர்ஷ்டம் உன் பக்கம் நிச்சயமாக வரும். ஏற்கனவே உன் வாழ்க்கையில் என்னென்ன வேணும் என்னென்ன வேணான்னு எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு என்ன வேணுமோ, எந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறியோ அது கிடைக்கும். உன் வாழ்க்கையில்
எது வேணான்னு நினைக்கிறியோ அது கிடைக்காது. நீ உன் கனவுல நினச்சதும் சரி, நீ முழிச்சிருக்கும்போது நினச்சதும் சரி, நீ தூங்கும்போது நினச்சதும் சரி, எல்லாமே நடக்கும். சந்தோஷமாக நடக்கும். இந்த முருகன் இருக்கும் பொழுது எதற்கு கவலை? முருகனை நம்பியவர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் என்ற ஒன்று கிடையாதே. முருகனுக்கு எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பிடிக்கும். தன்னுடைய பிள்ளைகள் மீது அளவு கடந்த அளவு கடந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாசமும் அளவு கடந்த ஒரு நல்ல நல்ல விஷயமும் இருக்குது. நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே உங்களுக்கு புரியும். நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இழந்து விடாதீர்கள். காலம் முழுவதும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் நடந்திட, உன் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் உனக்கு கிடைத்திட, நான் இன்பத்திலும் உன் கூட இருப்பேன், துன்பத்திலும் உன் கூட இருப்பேன். பயந்தோ நடுங்கியோ நீ செய்கிற விஷயத்தை எப்பொழுதும் எந்த நிலையிலும் விட்டுவிடாதே. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பிறக்கப் போகும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கான நாளாக மட்டும்தான் இருக்கும். இனிமேல் நீ சிரித்து சந்தோஷமாக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ திகட்ட நீ இன்பம் என்ற ஒன்றுக்குள் கட்டாயமாக வருவாய். நீ காலம் மொத்தமும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது நடக்காமல் உன்னை தவிக்க விட்டிருக்கலாம். ஆனால் இதற்குமே நீ எந்த நிமிஷமும் எப்பொழுதும் சரிதான். தவிக்க மாட்டாய். வாழ்க்கையில் திணறி போய் வாழ்க்கையில் தப்பு நடக்குமோ, கவலை வந்துருமோ அப்படின்னு எந்த ஒரு காலமும் வாழ்க்கையில் தப்பாக எதையும் செய்யவும் மாட்டாய், நடக்கவும் நடக்காது. எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் நிச்சயமாக உதவியாக இருந்து ஒவ்வொரு கட்டத்திலேயும் அடுத்தடுத்து இன்பத்தை கொடுத்து உன்னை நீ நினைத்ததை விட பிரம்மாண்டமாக வாழ வைப்பேன் இந்த முருகன். முருகனை நம்பிய யாருக்கும் எப்போதும் கலக்கம் என்பது தேவையே அல்ல. கலக்கமில்லாத வாழ்க்கையும் ஒரு இனிப்பான வாழ்க்கையும் என்றும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த முருகன் நான். ஓம் முருகா.